அம்மா பாருங்க, ஐயா பாருங்க, இது மாயமும் இல்ல மந்திரமும் இல்ல. ஏய் தேனு, அங்க பாருடி. இமயமலை சித்தர்கள் ஆசீர்வதித்து பூஜை பண்ணி கொடுத்த கயிறு இது. வாமா வா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா பாருங்க, ஐயா பாருங்க, இது மாயமும் இல்ல மந்திரமும் இல்ல. இமயமலை சித்தர்கள் ஆசீர்வதித்து சிவபூஜையில வச்சு கொடுத்த கயிறு இது. இத கட்டிக்கிட்டா உடல்ல இருக்கிற நோய் நொடிகள் எல்லாம் பறந்து போயிடும். டாக்டர்மார்கள் செத்து போயிடுவான்னு சொன்ன ஆளுங்க கூட இந்த கயித்தை கட்டிக்கிட்டா பொழைச்சு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட மகிமை உள்ள கயிறு இது. தேனு வாடி போலாம். இல்லடி, அம்மாவுக்கு உடம்பு முடியல இல்லையா, வைத்தியம் பாக்குறவங்களா அதை இதன்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்காக. பேசாம இந்த கவுத்த வாங்கி கட்டினா அம்மாக்கு சரியாயிடும்ல. அதெல்லாம் சரியாகாது. கயிறு கட்டினா அப்படி நோய் குணமாகும். அவர் இப்பதானே சொன்னாரு. அவன் யாரா இருந்தாலும் அப்படிதான் அடிச்சு விடுவான். அதெல்லாம் நீ நம்புவியா? இருடி, அவர்கிட்டயே கேட்போம். மாமா தாயி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாம் அந்த ஆத்தா தீர்த்து வைப்பா. ஐயா, நெசமாலுமே இந்த கவுத்த வாங்கி கட்டினா உடம்பு சரியாயிடுமா? நம்பிக்கையோட வாமா. உனக்கு எந்த நோயா இருந்தாலும் அத சரியா பார்த்து சரி பண்ணிடலாம். வா தாயி, வந்து உட்காரு. சொன்ன கேளு, வா போலாம். இருடி, என்னதான் சொல்றாருன்னு கேட்போம். அம்மா உன் கையை நீட்டுமா. உனக்கு அப்பா இல்லையாம்மா? ஆமா, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும்மா. அந்த ஆண்டவன் ஆசீர்வாதம் எனக்கு கொஞ்சம் இருக்கு. ஊருக்குள்ள ஒருத்தரும் உங்களை மதிக்க மாட்டாங்களே. ஆமாங்க. வரவன் போறவெல்லாம் திட்டியே தீப்பானே. வீட்டுல உங்க அம்மாவுக்கு கூட முடியாம இருக்குமே. உங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்து சிகிச்சை பண்ண கூட பணம் இல்லாம கஷ்டப்படுவீங்களே. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நம்ம தாயத்து தான். இந்த ஒத்த தாயத்து உன்னோட மொத்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். நிஜமாவா சொல்லுதியே? பின்ன இது சாதாரண தாயத்து இல்ல. கொல்லிமலையில குரங்காட்டி சித்தர் மந்திரிச்சு கொடுத்த தாயத்து. இத மட்டும் நீ கட்டு. அதுக்கப்புறம் பாரு, உன்னை பிடிச்ச பீடை எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். ஐயோ, அப்படியா சாமி? அப்ப கட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். அது எப்படி சும்மா தர முடியும்? வேற என்ன வேணும்? எனக்கு தட்சணை வேணும்ல. தாயத்துக்குன்னு இவ்வளவு மதிப்பு இருக்கும் போது அது எப்படி சும்மா தர முடியும்? அதுக்குன்னு ஒரு விலை இருக்குல்ல. எம்புட்டு தரணும்? அம்மா தாயி, இத ₹1,00,000 கொடுத்து கூட வாங்கிட்டு போறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா குரங்காட்டி சித்தர் யாருக்கு இது போய் சேரணும்னு எழுதி வச்சிருக்காரோ அவங்களுக்கு தான் இது போய் சேரும். உனக்குன்னு எழுதி வச்சிருக்காரு. சித்தரு உன்னை நினைச்சு இந்த தாயத்தை முடி போட்டு வச்சிருப்பார் போல. அதனாலதான் உன்கிட்ட பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. கையில நீ எவ்வளவு வச்சிருக்கியோ அதை கொடுமா. என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 5000 ரூபாய் சாமி. என்னடி பண்ற இவ? ஐயோ, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. சரி, அதே குடு, நான் சமாளிச்சுக்கிறேன். தேனு, இது கொடுத்தா சீட்டு எப்படி கட்டுவ நீ? சீட்டு கட்ட வேண்டிய காசு இது. அதுவும் இல்லாம அந்த தாயத்துக்கு யாராவது 5000 ரூபாய் கொடுப்பாங்களா? ஐயோ பாவம்னு உங்களுக்கு கொடுக்க பார்த்தா ரொம்ப பிகு பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கொடுப்பன இல்ல. ஐயோ சாமி சாமி இருங்க, வேணாம். நீ போடி. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமா போவும். அத கொடுங்கயா, என் ஆத்தா குணமாவணும். இல்லம்மா, உன் கூட வந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லுதே, நீ அதையே கேளு. அட, அவ கிடக்குற சாமி, நீங்க கொடுங்க சாமி. தேனு வேண்டாம். தேனு போடி, நான் உன் பேச்சு கேட்க மாட்டேன். இந்தாங்க சாமி. 5000 ரூபாய்.
கவலைப்படாதம்மா. எனக்கு உன் கஷ்டம் புரியுது. அதுக்காக தான் உனக்கு உதவி பண்றேன். உனக்கு 1க்கு 2 தாயத்தா தரேன். 1 நீ கட்டிக்க, இன்னொன்னு அம்மாவுக்கு போய் கட்டு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. கை காட்டுமா. ஓம் நமச்சிவாய. உங்க அம்மா கையில இதை கட்டி விடுமா, எல்லாம் சரியாயிடும். நான் வாரேன் சாமி. உனக்கு ஒரு குறையும் வராது. தீர்க்காயுசா இருக்கு. ஏன்டி உம்முன்னு இருக்கீங்க? பின்ன ஈனா அழிச்சிட்டு வர முடியும்? கோச்சுக்காதீங்கடி. கோச்சுக்காம என்ன பண்ண முடியும்? சொல்லி 1000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டியே. ஏய், பணமா முக்கியம்? இது உண்மையிலேயே நல்ல தாயத்ததே. நீங்க விட பாருங்களேன், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். என்னமோ போ, வா. அப்பாடா, 5000 ரூபாய் ஆட்டைய போட்டாச்சு. 3 வாரத்துக்கு உட்கார்ந்துகிட்டே சாப்பிடலாம். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். வணக்கம் சாமி. வாமா சிவாமி, உட்காரு. எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் சாமி. என் பொண்ணோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன். அவளுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வரணும் இருந்தா சொல்லுங்க சாமி. எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள எனக்கு என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சாமி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் சாமி. சிவகாமி, என்ன பேசுற? என்கிட்ட வர்ற வரன் எல்லாம் பெரிய இடத்து வரன்களா தான் வரும். அவங்க கேட்கிற நகை வரதட்சணை எல்லாம் உன்னால கொடுக்க முடியுமா? தெரியும் சாமி. இருந்தாலும் ஒரு சின்ன நப்பாசை தான் சாமி. யாராச்சும் இந்த பணம் காசு இல்லாம ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா போதும், வரதட்சணை கூட வேண்டான்னு சொல்லுவாங்கல்ல சாமி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல இடம் வந்தா பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அந்த மாதிரி இந்த காலத்துல யாரம்மா பொண்ணு எடுப்பா? சரி, ஏதோ உன் ஆசையை கெடுக்க விரும்பல. எதுக்கும் பொண்ணு ஜாதகத்தை கொடு பாப்போம். என்ன சாமி, என் பொண்ணு ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது உண்மையிலேயே உன்னோட பொண்ணு ஜாதகம் தானா? ஆமா சாமி. சரிம்மா, நீ போ, நான் சொல்றேன். என்ன சாமி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் சொல்லி அனுப்புறேன், நீ கிளம்பு. பார்த்து நல்ல விஷயமா சொல்லுங்க சாமி. சரிம்மா சரிம்மா, நீ கிளம்பு. சரிங்க சாமி, நான் வரேன். தேனு, எம்மோ, எப்படிம்மா கண்டுபிடிச்ச? நான் உன்னை பெத்தவடி. எனக்கு தெரியாதா என் பொண்ணு ஏது எப்ப பண்ணுவான்னு? சரி, நான் உனக்கு என்ன வாங்கி வந்திருக்கேன்னு சொல்லு. அப்படி என்னடி வாங்கிட்டு வந்திருக்க போற? திங்கறதுக்கு கடலை முட்டையோ இல்ல கமர்கட்டோ வாங்கிட்டு வந்திருப்ப. இல்லையே, நீ தோத்துட்ட. சரி, நான் தோத்து போயிட்டேன். அப்படி என்ன சீமையில இல்லாத வாங்கிட்டு வந்திருக்க போற? எங்க காட்டு பாப்போம். உன் கையை காமி. எதுக்குடி கைய காட்டணும்? எல்லாம் ஒரு காரணமாதே, காமி. என்னமா பண்ண போற? காமினா காமிமா. உன் வயசுல நான் கல்யாணம் பண்ணி வயித்துல உன்னை சுமந்துட்டு இருந்தேன். ஆனா நீ இன்னும் பச்சை மண்ணாவே இருக்க. உன்னை எப்படிதான் கரையேத்த போறேனே தெரியல. இந்த நெஞ்சு வலி வேற அப்பப்போ வந்துட்டு போகுது. யார பச்சை மண்ணுன்னு சொல்ற? நானா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் நல்ல விவரமாதே இருக்கேன். என்னைய விட யாரும் வேகமா ஓடி அவுட் பண்ண முடியாது, தெரியுமா? அப்போ உனக்கு விளையாட்டு புத்தி தான் இல்ல? பாத்தியா, நீ புத்தி இருக்குன்னு சொல்லிட்ட. ஷோ, சரி, எனக்கு வேலை இருக்கு. யமோ, உன் கையை காமின்னு சொன்னா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அப்படி என்ன தாண்டி வச்சிருக்க? இந்தா கண்ணு மூடு. ஷோ,
ஓ மூடுறேன். அப்படி என்னத்தை தான் அதிசயமா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியல. ஏய் என்னடி இது? எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொன்னேன். மோ இது தாயத்தமா? அடியே இது தாயத்துன்னு எனக்கு தெரியும். எங்க இருந்து பொறுக்கிட்டு வந்த? யாராவது மந்திரிச்சு எந்திரிச்சு கீழே போட்டுருக்க போறாங்க. நான் இதுக்கு பொறுக்கிட்டு வர போறேன். அந்த இட்லி திங்கிற போட்டியில நான் ஜெயிச்சு பணம் வாங்கினேன்ல. ஆமா, அந்த பணத்தை வள்ளிக்கிட்ட கொடுத்துட்டல? இல்ல, வள்ளிக்கிட்ட கொடுத்தா மட்டும் என்ன ஆக போகுது? அடி பாவி, அப்ப அந்த பணத்தை என்ன பண்ண? அந்த காசுல தான் நான் தாயத்தை வாங்கியாந்தேன். அவ்வளவு ரூபாய்க்குமா? ஆமாமா. அடி லூசு சிரிக்கி, எவன்கிட்ட போய் ஏமாந்துட்டு வந்த? ஏமா, அந்த சாமியா அவ இவன் சொல்லாத. அவரு சக்தி வாய்ந்தவரு. ஐயோ, உனக்கு தெரியுமா, ₹1,00,000 பெருமான தாயத்தை எனக்காக 5,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு. இத கட்டிக்கமா, உன் நோவெல்லாம் போயிடும், பஞ்சா பறந்து போயிடும். ஐயோ, இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறியே, உன்னை என்னன்னு சொல்லி திட்டுறது? கடவுளே, இப்படி ஒரு பைத்தியக்கார புள்ளை எனக்கு கொடுத்துட்டியே. ஏமா, பைத்தியக்காரின்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அடி கூறு கெட்டவளே. சரி வா, அந்த ஏமாத்துறவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஆஞ்சு அடுப்புல வச்சிருவேன். வா. மறுபடியும் அவன் இவன் சொல்லாத. அவரு நம்மள காப்பாத்துற சாமி. சாமி ஓமின்னு உன்னை நல்லா வாயில வருது. இன்னைக்கு அவன் என் கையில மாட்டட்டும், அப்ப பாரு அவனை நான் என்ன பண்றேன்னு. வா, வாங்குறல. வாடி, கூட்டிட்டு போறேன். என் கை வலிக்குது, விடுமா. ஓடிட்டு இருக்காம நீ பண்ண காரியத்துக்கு உன் கைய உடைச்சு அடுப்புல வைக்காம போன பாரு. என்ன சொல்லணும்? ஒழுங்கா வந்துரு. வாடி. நான் உனக்காக தானே பண்ணேன். என்ன எனக்காக பண்ண? ஊரு கெட்டவளே, வாடி. வா, எவனு பாக்குறேன் நான். கை வலிக்குது. உன்னை என்னதான் பண்ணி தொலைறதுன்னு எனக்கு தெரியல. வா, இன்னைக்கு இருக்கம்மா. கை வலிக்குதுமா. பேசாம வாங்குறல. எங்கடி? இங்க எந்த சாமியாரும் இல்ல. ஏம்மா, ஏம்மா, இங்கதான் இருந்தாரு. அவன் சாமியாரா உனக்கு? அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டு போயிருக்கான். அநியாயமா இப்படி காசை விட்டுட்டியே. உன்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவளுங்களை விடு, நீ தண்ணியை தூக்கிட்டு போப்பா. வாடி, இங்க எவனையும் காணும். உன்னை என்ன பண்ணி தொலைறது? அண்ணே, இங்க எவனோ தாயத்து வித்துட்டு இருந்தானே, பாத்தீங்களா? பாக்கலாமா? லட்சுமி அக்கா, என்னத்தா? இங்க ஒருத்தன் தாயத்து வித்துட்டு இருந்தானே, பாத்தீங்களா? பாக்கலையே. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி 5,000 தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடி. உன்னை என்ன பண்றது பாவி? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? அவ்வளவு பணத்தை நான் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒரு மாசம் வேலை செஞ்சா கூட அவ்வளவு பணத்தை என்னால சம்பாதிக்க முடியாதேடி. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ. ஏம்மா, உனக்கு நல்லது நடந்தா பத்தாதா? அதுக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நல்லதா? உன்னை என்ன பண்ணே? ஆள் மாத்தி ஏன் இப்படி இந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? அவ பண்ண காரியம் அப்படியாத்தா? நம்ம ஊரு கோவில் திருவிழாக்கு போயிட்டு போட்டியில கலந்துகிட்டு 5,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்தா. அந்த பணத்தை என்னடானா எவனோ ஒருத்தன் சாமியார்னு சொல்லி நல்லா ஏமாத்திருக்கான். இதோ இந்த தாயத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அதுவும் 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 5,000 ரூபாய் ஆத்தா. நான் என்ன பண்ணுவேன்? அதுதான் விஷயமா? இனிமே அந்த பணம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவன் இங்கதான் எங்கேயாவது கோயில படுத்து கிடப்பான். யாராவது வந்து சாமி கிட்ட அந்த குறை இந்த குறைன்னு வேண்டிக்கிட்டு போனா போதும், அவன் ஒரு வேஷத்தை போட்டு மொத்த பணத்தையும் புடிக்கிட்டு போயிடுவான். இப்போ அப்படித்தான் உன் புள்ளைய ஏமாத்தி பணத்தை புடிக்கிட்டு போயிட்டான். ஏமாந்துட்டோமா? ஐயோ, இப்ப அவன் எங்க இருப்பான்? அவன் இந்நேரம் எங்க யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும்? அவனை சொல்லி தப்பு இல்ல, உன் பொண்ணதான் சொல்லணும். ஊர்ல யாரு கிடப்பா, யாரை ஏமாத்தி புடுங்கிட்டு போலான்னு அவன் தெரியறான். அவன் கைக்கு போற பணமும் ஒண்ணுதான், முதல வாயில மாட்டின மானும் ஒண்ணுதான். திரும்ப வரவே வராது. நீ அவனையும் தேடி இந்த புள்ளையும் கூட்டிட்டு அலைஞ்சா அது உனக்கு தான் நஷ்டம். அப்படியே அவன் கிடைச்சாலும் அது நான் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் ஈஸியா தப்பிச்சு போயிடுவான். ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் உன்னாலதான். ஏன்டி இப்படி பண்ணி தொலைஞ்ச? உன்னோட பாசம் தான் அப்படி வளர்த்து வச்சிருக்க. கொஞ்சமாவது சூதுவாது தெரிஞ்சு வளர்த்து வச்சிருக்கியா? அந்த படத்தை மறந்துட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு.
பாரு. ஐயோ, இன்னும் 3 நாள்ல நான் சீட்டு பணம் கட்டணுமே. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கே ஒண்ணுமே புரியலையே. பணம் கட்டுறது பணம் ரெடி பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உன் புள்ளைய ஒழுங்கா கண்டிச்சு வை. என் பேத்தி இந்த மாதிரி தான் இருந்தா. அவளை வேலைக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டா தெரியுமா? ஏதாச்சும் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்ல வரோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கே புத்திமதி சொல்றா. நாங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட அவ சரி பண்ணிடுறா. நீயும் அந்த மாதிரி வேலைக்கு அனுப்புனா அவளும் அந்த மாதிரி சரியா இருப்பாள்ல. இங்க பாரு சிவகாமி, என் பேத்தி வேலை பாக்குற கடையில நாளைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். அவளை அனுப்பி விடு. என்ன ஜோசியரே? ஐயா வணக்கம் ஐயா. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயமா? நீங்க இவ்வளவு நாள் எதுக்கு காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அது நடக்க போகுது. என்ன ஜோசியரை சொல்றீங்க? ஐயா உங்களுக்கு ஏத்த ஜாதகம் கிடைச்சிருக்கு. எனக்கு ஏத்த ஜாதகமா? ஆமா. ஏய் எங்கடா? ஏய் எவனுமே காணுமே. என்ன புடிங்க புடிங்க. ஆமா, யார் இந்த பொண்ணு? இங்க நம்ம ஊர் தான் ஐயா. நம்ம ஊர்லயா? இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம எப்படி? யாரோட பொண்ணையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கிட்ட கார் டிரைவரா வேலை செஞ்சால ரவி. ஆமா ரவி, பையன் மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தானே, அவன் கெட்ட நேரம் சின்ன வயசுல மேல போயிட்டான். அவனுடைய பொண்ணு தேன்மொழி தாயா. அட, அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம ஆளுங்களே பிடிச்சிட்டியா? ஆனா பொண்ணு ரொம்ப சின்ன வயசியா. என்னையா சின்ன வயசு? அதெல்லாம் நீ பார்த்து பேசி முடிச்சு விடு. பேசி முடியா? அந்த பொண்ணு உங்களுக்கு தாயா, அவளையே படாதீங்க. அப்ப நான் வரையா, தைரியமா இருங்க. என்னடா அந்த பொண்ணு ரொம்ப நேரமா வெளியே நின்றுட்டு இருக்கு? இரு, என்னன்னு கேட்டுட்டு வரேன். யார் நீ? ரொம்ப நேரமா நானும் பார்த்துட்டு இருக்கேன், இங்கேயே நின்றுட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு? என் பக்கத்து வீட்டு பொண்ணு ரேவதி இங்கதான் வேலை பாக்குறா. நீ வா, உன்னைய வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு சொன்னா. அவளுக்காக தான் காத்துட்டு நிக்கிறேன். அதுக்காக இங்கே நின்றுட்டு இருந்தா என்னமா பண்றது? உள்ள வாமா. உள்ள வந்தா என்னை திட்ட மாட்டாங்களா? அவ என்ன இங்கதான் நிக்க சொன்னா. அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க, உள்ள வா. வா. அண்ணா பட்டு போடுவேனே. ரேவதி, உன்னை தேடி இந்த பொண்ணு வந்திருக்கு பாரு. ஏய் தேனு, வரதுக்கு இவ்ளோ நேரமா? அந்த பொண்ணு எப்பவோ வந்துருச்சு. உள்ள வர தங்கிட்டு வெளியே நின்னுட்டு இருந்துச்சு. நான் தான் கூட்டி வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய் தேனு, உள்ள வர வேண்டியதானே? நீ தானே நீ வெளிய நிக்க சொன்ன, இப்ப உள்ள வர சொல்ற? ஆமால, மறந்துட்டேன். ஓனர் வந்துட்டாரு, வா போலாம். ஐயே மாமாயே, பாத்துக்கப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா தாயே மகமாயி, எப்படியாச்சும் எனக்கு இங்க வேலை கிடைச்சிடணும் ஆத்தா. என்னாச்சு ஆத்தா? சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நேத்து நான் உங்ககிட்ட என் ஃப்ரெண்ட வேலைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னல, அது இந்த பொண்ணு தான் சார். இதுக்கு முன்னாடி எங்கயாவது சேல்ஸ் கேல வேலை பார்த்த அனுபவம் இருக்காமா? என்னம்மா முழிக்கிற? சார் அவளுக்கு இங்கிலீஷ் அவ்வளவா வராது சார். என்னம்மா படிச்சிருக்கா? 8வது படிச்சிருக்கா சார். அட இருமா, அது சொல்லட்டும். பேசவே தயங்கிட்டு இருக்கு, எப்படி வேலை பாப்பா? அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா பேசுவா சார். உனக்கு பேசவே சொல்லி கொடுக்கணுமா? விளங்குன மாதிரி தான் சார். சார் இவங்க வீட்ல இவளும் அவங்க அம்மா மட்டும் தான் சார். அவங்க அப்பா சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டார் சார். அவங்க அம்மாக்கும் உடம்பு முடியல, அவங்களாலயும் வேலைக்கு போக முடியாது சார். இவ வேலைக்கு போனாதான் சார் அம்மாவும் வீட்டையும் பாத்துக்க முடியும். சரி, ஒரு 2 நாள் பார்க்கலாம். ஒழுங்கா வேலை பார்த்தா தொடர்ந்து பார்க்கட்டும். ரொம்ப நன்றி சார்.